காலதாமதம் ஆனாலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு வர வேண்டும் என்று கூட்டணியில் உள்ள தலைவர்கள் விரும்புவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் சென்னையில் நடைபெற்று வருகிறது. இதனை துவக்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜி ராமகிருஷ்ணன், தமிழக அமைச்சர்கள் மீது முதலமைச்சர் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வருவதாகவும், ஆனால் முதலமைச்சர் மீதுள்ள புகார்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆணவ கொலைகளை கண்டித்து வரும் 21ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும் ஜி ராமகிருஷ்ணன் கூறினார். மக்கள் நல கூட்டணி கடந்த 8 மாதங்களாக செயல்பட்டு வருவதாகவும், அதனால் தேமுதிக தங்கள் கூட்டணியில் இணைவதையே கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் காங்கிரஸ், திமுக, பாஜக, அதிமுக மற்றும் பாமக ஆகிய கட்சிகளுடன் மக்கள் நல கூட்டணி இணையாது என்றும் அவர் தெரிவித்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகிய 4 கட்சிகள் இணைந்து கடந்த ஆண்டு ஜூலை மாதமே மக்கள் கோரிக்கைகளுக்காக முடிவெடுத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்கி மக்கள் நல கூட்டணி ஒரு 4 கட்ட பிரச்சாரத்தை நடத்தி முடித்துள்ள போது, மக்கள் நல கூட்டணி சார்பாக 4 கட்சிகளின் சார்பாக சொல்வது, இந்த மக்கள் நல கூட்டணிக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தலைமை வர வேண்டும் என்பதுதான் மக்கள் நல கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களும் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து.